வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டடிமேட் யூடியூப் சேனல். நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மேத்ஸ் சீரீஸில் வந்து இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட டிஎன்பிசி கொஸ்டின் ஆன்சரில் இருக்கக்கூடிய மேத்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸுக்குரிய ஆன்சர்ஸ், ஷார்ட்கட்ஸ், அதே மாதிரி இதோட சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட்ஸில் ஆப்ஷன்ஸில் இருந்து எப்படி எலிமினேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வீடியோவாக கம்பைலேஷனாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த சீரியஸில் இது 4th வீடியோ. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை பற்றின டிஸ்கஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, த டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் யூஸ்ட் இன் நம்பரிங் த பேஜஸ் ஆஃப் அ புக் ஹேவிங் 366 பேஜஸ் இஸ். அதாவது ஒரு புக்கில் வந்து மொத்தம் 366 பக்கங்கள் இருக்குது. அந்த பக்கங்களோட எண் இருக்கும்ல, 1வது பக்கம், 2வது பக்கம், 112வது பக்கம், அந்த மாதிரி அந்த இலக்கங்களோட எண்ணிக்கை, மொத்த எண்ணிக்கை என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ முதல் இலக்கம் 1ஆம் இலக்கத்தில் எத்தனை எண்கள் இருக்குன்னா 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். ஸோ 1 to 9ல் டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ 9 நம்பர்ஸ், அதுக்கு ஒரு டிஜிட். ஸோ 9 × 1 9 வந்திருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று 10லேருந்து 99 வரைக்கும் 10 to 99ல் 2 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ 90 நம்பர்ஸ், 92 to 180. ஸோ 100லேருந்து 336 வரைக்கும். ஸோ டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோ 366. டோட்டல் நம்பர் 267 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இன்ட்டு 3 போட்டோன்னா 3 டிஜிட் 3 போட்டோன்னா 801, எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 990 வரும். ஸோ அந்த 990 தான் நமக்கு தேவையான ஆன்சர். இது மாதிரி தனித்தனி ஸ்டெப்ஸாக எழுதி போடுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளால் ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இடதுபுறத்திலிருந்து 9வது, வலதுபுறத்திலிருந்து 15வது, இரண்டிற்கும் மத்தியில் உள்ளது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ which of the following is exactly middle of the 9th from the left end and 15th from the right end in the above arrangementன்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன பண்ணிக்கக்கூடாதுன்னா, இது ஏதோ ஒரு சிம்பிள் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இந்த ஆப்ஷன் வந்து எடுத்துருக்காங்கன்றதே எடுத்துக்கூடாது. இது நம்ம கன்ஃபியூஷனுக்காக இந்த ஈக்குவல்ட்டு போட்டிருக்குது. அதாவது இந்த ஈக்குவல்ட்டும் ஒரு சிம்பிள் நோட்டேஷன் தான். இங்கே போட்டிருக்கிறது எல்லாமே, இதில் இருக்கிறது எல்லாமே ஒரு சிம்பிள் தான். கொஸ்டின் நம்பரை தவிர மிச்சம் இருக்க எல்லாமே கொஸ்டின்ஸ் தான். ஸோ லெஃப்ட் ஹேண்டிலேருந்து 9th பார்க்கணும் அப்படின்னா இங்கேருந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரோம். 9th பிளேஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். சரி, கவுண்ட் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். 3, 6 and 9. 9th பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 9th பிளேஸில் 7 இருக்குது. சேம் அதே மாதிரி ரைட் ஹேண்ட்லேருந்து நோட் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். அதில் 15th பிளேஸ் பார்க்க போகிறோம். ஸோ 3, 6, 9, 12, 15 வி. அப்போ இது ரெண்டுக்கும் மிடில், 7க்கும் விக்கும் மிடில் என்ன நம்பர் இருக்குன்னா இந்த டாலர் சிம்பிள் தான் இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் கவுண்ட் பண்ணிக்கணும். இன்னும் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் கையில் இருக்கும்போது எந்த டிஜிட்டோ அந்த இடத்துல ஒரு புள்ளியும், இங்கேருந்து எந்த டிஜிட்டோ அதுக்கு 10 புள்ளியும், இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா மார்க் பண்ணுறது ஈஸி. இன்னும் சில இதில் ஏதாவது பேர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது, அதில் பார்ப்போம். அது அங்கங்கே ஒரு டிக் அடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு டைரக்ஷன் டெஸ்ட்டு, டாக் ரன்ஸ் அப்படி நம்ம சொல்ல இந்த டயக்ராமை பார்த்தா போதும். ஸோ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் மேப்பில் என்ன டைரக்ஷன்ஸ் இருக்குமோ அதே தான். மேலே நார்த்து, அடுத்து கீழே சவுத்து, ஈஸ்ட்டு, ரைட்டில் ஈஸ்ட்டு, லெஃப்ட்டில் வெஸ்ட்டு, இந்த மாதிரி தான் டைரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதே ஆர்டரில் நம்ம போட போகிறோம். ஒரு நாயானது தெற்கு திசையை நோக்கி 50 தூரம் ஓடுகிறது. அப்போ 50 அடி தூரம் இப்படி கீழ் நோக்கி ஓடுது. பிறகு இடதுபுறம் திரும்பி 20 அடி தூரம் ஓடுகிறது. மீண்டும் இடதுபுறம் திரும்பி 7 அடி தூரம் ஓடிய பிறகு இடதுபுறம் திரும்பி 6 அடி தூரம் ஓடுகிறது. மீண்டும் வலதுபுறம் போது ஆப்போசிட்டில் வலதுபுறம் திரும்பி 15 அடி தூரம் ஓடிய பிறகு இறுதியாக வலதுபுறம் திரும்பி 5 அடி தூரம் ஓடுகிறது. இப்போ இந்த இதில் வேல்யூ வச்சு ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அவங்க என்ன கேட்கலாம், தற்போது அந்த நாய் எந்த திசையை நோக்கி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ எந்த திசையை நோக்கி இருக்குது? ரைட் சைடை நோக்கி. ரைட் சைட்னா என்னது? ஈஸ்ட்டு. ஸோ கிழக்கு திசை. டாக் ரன்ஸ் 50 feet டுவர்ட்ஸ் சவுத், டேர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் runs 20 feet and turns left to 7 feet and again turns left to 6 feet and then turns to right, runs 15 feet and then finally turns to right and runs 5 feet. ஸோ இப்போ என்ன டைரெக்ஷனில் இருக்கும்னா ஈஸ்ட் டைரெக்ஷனில் இருக்கும். அதே மாதிரி தான் அடுத்த டைரெக்ஷன் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும், ஏ இஸ் 50 மீட்டர் நார்த் ஈஸ்ட் ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பி இருக்குது, பிக்கு நார்த் இது, ஈஸ்ட் இது. ஸோ நார்த் ஈஸ்ட்னால் இந்த பக்கம் 50 மீட்டர்ஸில் ஏ இருக்குது. அண்ட் பி இஸ் 50 மீட்டர் நார்த் வெஸ்ட் ஆஃப் சி. சிக்கு நார்த் இது, வெஸ்ட் இது. ஸோ நார்த் வெஸ்ட்டில் பி 50 மீட்டர்ஸில் இருக்குது. ஸோ ரெண்டத்தோட டைரெக்ஷனுமே நமக்கு தெரிஞ்சிருச்சு.
சி இஸ் இன் விச் டைரக்ஷன் ஆஃப் ஏ. ஏக்கு எந்த திசையில் சி இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஏக்கு கீழே தான் சி இருக்காது. கீழேனாவே என்ன டைரக்ஷனு? சவுத் டைரக்ஷன். இந்த டயக்ராமில் இங்கே சவுத்துன்னு போட்டிருக்கு, இது வந்து ஈஸ்ட்டு, இங்கே தான் சவுத்து. பசில் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 7 எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பிக்யூஆர்எஸ் டியூ அண்ட் டபிள்யூ ரீச் ஆஃபீஸ் இன் பர்டிகுலர் சீக்வன்ஸ். ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் அவங்க வந்து ஆஃபீஸை ரீச் பண்ணுறாங்க. சரி, யூ ரீச்சஸ் இமிடியட்லி பிஃபோர் பி. யூ வந்து பிக்கு இமிடியட் பிஃபோரில் வந்து ரீச் ஆகிறாரு. பட் டஸ் நாட் இமீடியட்லி ஃபாலோ எஸ். எஸ்ஸை வந்து உடனடியாக ஃபாலோ பண்ணல. அப்போ எஸ் வந்து கம்ப்ளீட்லி மேலே ஏதோ ஒரு டைரக்ஷன். இங்கே இருக்க நம்பர் வந்து அப்புறம் போட்டதா, ஃபஸ்ட் இந்த இதை மட்டும் பார்த்துக்கோங்க. யூக்கு அடுத்து பி, பட் எஸ் வந்து உடனே மேலே கிடையாது, கொஞ்சம் மேலே இருக்காரு. எத்தனாவதுன்னு தெரியாது. ஆர் இஸ் த லாஸ்ட் ஒன் டு ரீச் ஆஃபீஸ். அப்போ ஆரை வந்து நம்மளால் ஃபிக்ஸ்டாக போட முடியும். 7 தான் என்னது? ஆர். அண்ட் டி ஃபாலோஸ் இமீடியட்லி ஆஃப்டர் பி. பிக்கு அடுத்ததாக யார் வந்துடுறா? டி வந்துடுறாங்க. அண்ட் சப்சீக்வெண்ட்லி ஃபாலோடு பை டபிள்யூ. அதுக்கு அடுத்த உடனடியாக இருக்கா? டபிள்யூ இருக்கார். ஹூ ரேங்க்ஸ் 4th in the direction of reaching ஆஃபீஸ். யார் வந்து 4th டைரெக்ஷனில் இருக்காங்க கேட்குறாங்க. ஸோ பி, யூபி, டிடபிள்யூ இந்த 4 லெட்டர்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு டிஜிட்டோ இல்லை குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு பிளேஸ் தள்ளி யார் இருக்கணும்? எஸ் இருக்கணும். இந்த ஆர்டரை ஃபிக்ஸ் பண்ணிங்கனாவே என்ன ஆயிடுது? சீக்வன்ஸ் கிடச்சிடுது. ஏன்னா 2 மட்டும்தான் எனக்கு அந்த பிளாங்க் இருக்க ஸ்பேஸாக இருக்கும். இந்த இதில் நம்ம 2ல் எந்த லெட்டர் மிஸ் ஆயிருக்குன்னு பார்த்து போடக்கூட தேவையில்லை. ஏன் அப்படின்னா 4th பிளேஸில் யார் இருப்பாங்கிறதா கொஸ்டின். ஸோ பி தான் ஆன்சர். அண்ட் கோடிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இந்த நான் ஈஸி, மாட்ரேட், டிஃபிகல்ட்டுன்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை மேட்ச் பண்ணணும். கோட் படி எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக எந்த லெட்டர் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நெட்டுனா ஏபிஐ அப்படின்னு இருக்குது. அடுத்த அட்ரஸ் எத்தனை லெட்டர்னு பார்த்தோம்னா 7 லெட்டர். ஸோ அதுக்கு இருக்க மாதிரி பார்த்தோம்னா இந்த இது இருக்குது. இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா இ காமனாக இருக்குது. ஸோ இ ஈக்குவல் டு பின்னு நம்ம, ஏன்னா இது அந்த ஆர்டரில் தான் இருக்கான்றதையும் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா பி இங்கே இருக்குது, ஏ இங்கே இருக்குது, இங்கே தான் இ இருக்குது. ஆனாலும் லெட்டர் ரிப்பீட் ஆகிறதுக்கு இ தான் வந்து பின்னு நம்ம எழுதிக்கிறோம். அடுத்து சவுண்டு, க்ரானி, இது ரெண்டுமே 5 லெட்டர் வேர்டு. ஸோ 2 இது இருக்குது. இதை எது வேணாலும் மேப் பண்ணிக்கலாம். பட் நமக்கு என்ன 2 காமனாக இருக்குது அப்படின்னா என்னு காமனாக இருக்குது, அதே மாதிரி ஓ காமனாக இருக்குது. ஆனால் இங்கே லெட்டர்ஸில் எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ காமனாக இருக்குது. அதே மாதிரி வேறு என்ன லெட்டர் காமனாக இருக்குது அப்படின்னா கே காமனாக இருக்குது. அப்போ என் வந்து ஐயா கேவான்னு பார்க்குறதுக்கு திரும்ப எதை கம்பேர் பண்ணிக்கணும்? இந்த நெட்டை கம்பேர் பண்ணிக்கணும். அப்போ இங்கே ஐ இருக்குது. ஸோ என்னு தான் என்னது? ஐ. என்னோட வேல்யூ ஐன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஐ, பி 2 லெட்டரும் தெரிஞ்சிச்சு. என்இ, டி. டி வந்து என்னவாக இருக்க போகுது? ஏவாக இருக்க போகுது. ஸோ ஏ தான் வந்து டியாக இருக்கும். அப்போ ஐ, பிபி, இ வந்து 2 தடவை வந்துருக்கு, பிபி, ஏ. ஸோ அதை வச்சு என்ன பண்ணிடுறோம்? நீட்டு தான் ஐபிபி ஏன்னு சொல்லி நம்ம ப்ளேஸ் பண்ணிடுறோம். அதில் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க எல்லா லெட்டர்ஸையும் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தோன்னேலாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் இது ரிலேட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ ப்ராக்டிஸில் உங்களால் பார்த்தோன்னே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ எனக்கு பார்த்தோன்னே ஒரு ஐடியா கிடைக்கிது. என்ன அப்படின்னா இப்போ இந்த 3, 5 இதெல்லாம் பார்க்கும்போது ஆட் நம்பர்ஸ் மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா ஆட் நம்பர்ஸில் 9, 9, 15 இதெல்லாம் இருக்கணும்ல, அந்த மாதிரி எந்த நம்பர்ஸுமே இல்லை. அதனால இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ், அதாவது ஒற்றைப்படை எண்களாக தெரியுது. ஆனால் ஒற்றைப்பெண்கள் எண்களும் கிடையாது. ஏன்னா அதில் வந்து 15, 9 இந்த மாதிரியான பகு எண்கள் எதுவுமே இல்லை. அதனால இதில் இருக்க எல்லாமே பகா எண்கள் தான். ஸோ இதில் இருக்க எல்லாமே பகா எண், இதுவுமே பகா எண், இதுவுமே பகா எண். இதில் இருக்க 14 மட்டும் என்னது? பகு எண், ப்ரைம் நம்பர் கிடையாது இது மட்டும். அதனால் இந்த பர்டிகுலர் குரூப் தான் என்னது? இந்த 4 குரூப்பில் இருந்து வித்தியாசமாக இருக்க குரூப்னு எழுதிடுறோம். அடுத்தது இதில் எது ஆல்டர்னேட் செட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 நம்பரையும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணிக்கிறோம். 81லேருந்து 4 மைனஸ் பண்ணோன்னா 77, அதுலேருந்து 8 மைனஸ் பண்ணோன்னா 69. சேம் ஆர்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் நம்பர்லேயே இருக்குது. மைனஸ் பண்ணோன்னா 4 8 மைனஸ் பண்ணோன்னா 8 மைனஸ் பண்ணோன்னா 44. அதான் ஆன்சர். அடுத்து இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜஸ்ட்டு கம்பேரிட்டிவாக பார்த்தோம்னாலே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இங்கே வந்து இந்த பூ வந்து இந்த இடத்துல வந்திருக்கணும். இந்த பர்டிகுலர் இந்த கேப் வந்து இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ அந்த கேப் எங்கனுக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 டயக்ராமில் இந்த டயக்ராமில் தான் என்ன இருக்குது? இந்த பர்டிகுலர் பூவோட இந்த பர்டிகுலர் ஷேப் இங்கே இருக்குது. ஸோ டி தான் ஆன்சர். ஏதாவது பர்டிகுலர் மைனூட்டாக ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா அதுலேருந்து உங்களால் ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியும்.
இதோட வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க. வாட்டர் இமேஜ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து மிரர் இமேஜ் அப்படின்னா என்னென்னா, இங்கே வந்து மிரர் வச்சுருப்போம், இங்கே வந்து கண்ணாடி வச்சுக்கணும், கண்ணாடி வச்சு இதோட பிம்பம் இங்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறது. வாட்டர் இமேஜ் அப்படின்னா கீழே இப்படி தண்ணி இருக்குன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே எப்படி இருக்கும்ன்றது தான். சேம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு சில மைன்யூட் பார்ட்ஸை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இதில் ஃபுல்லாக கண்டினியூவாக அந்த லைன்ஸ் இருக்குங்களா, அப்போ இந்த கண்டினியூவாக லைன்ஸ் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இதையும் என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். 2 எலிமினேஷன் ஆச்சு. அடுத்து தாமரைப்பூ மேல் நோக்கியே இருக்குது, இங்கேயும் மேல் நோக்கியே இருக்குது. வாட்டர் ரிஃப்ளெக்ஷனில் கண்டிப்பாக தலையில் தானே இருக்கணும், அப்போ ஆன்சர் ஏ. இந்த கொஸ்டின்ஸ் விட்டுருவோம். அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், கூற்று முடிவு. ஒரு கொடுத்துருக்க கூற்றுலேருந்து என்ன முடிவோ உங்களால் உறுதியாக சொல்ல முடியுங்கிறது தான் கொஸ்டின்ஸ். ஸ்மோக்கிங் இஸ் ஒன் ஆஃப் those ஹியூமன் வீக்னஸ் which tend to test the willpower of the smoker to the edge. புகைப்பிடிப்பது மனிதனின் பலவீனமாகும், அது ஒருவனின் தன்னம்பிக்கையை சோதிக்கும் சொல்லியிருக்காங்க. இதுதான் கூற்று. அப்போது ஒருத்தனுக்கு புகைப்பிடிக்கிறதுங்கிறது மனிதனோட ஒரு பலவீனம்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அது வந்து அவனோட தன்னம்பிக்கையை சோதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் வந்து 2 பசங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா அதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வர முடியும், அந்த வீட்டில் பசங்க இருக்காங்கன்ற கன்க்ளூஷனுக்கு வர முடியும். இப்போ ஒரு வேளை இன்னொரு கன்க்ளூஷன் இருக்குது, அந்த வீட்டில் பொண்ணுங்களே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வெறும் 2 பசங்க இருக்காங்கன்ற வச்சு பொண்ணுங்களே இல்லைன்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாதுல்ல, அதை தான் கன்க்ளூஷன் சொல்கிறோம். சேம் அதே மாதிரி இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் த ஸ்மோக்கர்ஸ் டு கிவ் அ ஸ்மோக்கிங் ஈவன் இஃப் தே வாண்ட் டு டூ ஸோ. அதாவது புகைப்பிடிப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பினாலும் அதை விடுவது மிகவும் கடினம். இதை எப்படி உறுதியாக சொல்ல முடியும், ஒருவரோட தன்னம்பிக்கையை சோதிக்கும்னு சொல்லிட்டோம். அப்போ தன்னம்பிக்கை உள்ளவர்னா ஈஸியாக விட்டுற முடியும். கடினமாக விடுறாருன்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது கண்டிப்பாக அந்த முடிவுக்கு வர முடியுமா, முடியும். மனிதர்களுக்கு வேறு சில பலவீனங்களும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதில் தமிழில் பார்க்குறத விட இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்குது பாருங்கள். ஸ்மோக்கிங் இஸ் ஒன் ஆஃப் தோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் தோஸ்னால் ஹியூமனுக்கு வந்து நிறையா பலவீனங்கள் இருக்குது, அதில் ஒன்று என்னது புகைப்பிடிப்பது. அப்போ வேறு சில பலவீனங்களும் அவருக்கு இருக்குன்றதான் அர்த்தம். இப்போ இந்த புகைப்பிடிப்பது அப்படிங்கிறது மனிதனின் பலவீனங்களுள் ஒன்று அப்படிங்கிறது தான் சரியான மொழிபெயர்ப்பு. இருந்தாலும் தமிழில் வந்து இப்படி டேரெக்டாக இருக்கனால இதை வச்சு நம்ம குழப்பிக்கூடாது. இங்கிலீஷ்லேயும் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ இஃப் போத் 1 and 2 ஃபாலோஸ். பொதுவாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு இங்கிலீஷ் கொஸ்டினோட டிரான்ஸ்லேஷன்ஸாக தான் இருக்கும். நேரடி மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறனால மொழிபெயர்ப்பில் அவ்வளோ சரியாக இருக்குமான்றது சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் ஒரு தடவை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது இங்கிலீஷோட டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷில் கொஸ்டின் எப்படி இருக்குன்றதையும் கம்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக நமக்கு இருக்கும். எண்டவர்ஸ் அப்படிங்கிறதுல எந்த வேர்டை வந்து ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் இருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஆர் இருக்குது, ஓ இருக்குது, எஸ் இருக்குது, இ இருக்குது. இந்த லெட்டரில் இஎன்டி 3மே இருக்குது, டிஓஎன்இ 3மே இருக்குது. இந்த ஓட்டில் டி மட்டும் இங்கே இல்லை. ஸோ இந்த லெட்டரை மட்டும், இந்த வேர்டை மட்டும் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதான் ஆன்சர். ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏ வந்து பியோட மதர்னு சொல்லியிருக்காங்க. ஏ ப்ளஸ் பின்னா ஏ வந்து பியோட சன்னுன்னு சொல்லியிருக்காங்க. பி கிராஸ் ஜேனா பி வந்து ஜேவோட மதர், பி வந்து ஜேவோட மதர் எழுதியாச்சு. ஸோ பியை மேலே போட்டுறோம், ஜி வந்து கீழே போட்டுறோம். அடுத்து ஜே ப்ளஸ் பின்னா ஜே வந்து பியோட சன்னுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க 2 பேரும் என்ன இருந்திருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்திருப்பாங்களா. இதில் இவங்க மதர்னால பி வந்து ஒய்ஃபு, பி வந்து ஹஸ்பண்ட். அதான் பி ரிலேட்டட் டு பி, பிக்கு பி என்ன வேணும்னா ஒய்ஃபாக இருக்கும். ஸோ ஒய்ஃப் தான் ஆன்சர். அடுத்து ஆல் கேண்டில்ஸ் ஆர் லேம்ப்ஸ். எல்லா மின் விளக்குகளும் எல்லா மெழுகுவர்த்திகளும் விளக்குகள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சியை உள்ளே போட்டு எல்லை வெளியே போட்டுறோம். அடுத்து ஆல் லேம்ப்ஸ் ஆர் பல்ப்ஸுங்கும் போது எல்லா லேம்பும் பல்புக்குள்ளே வர மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுருவோம், 2 டயக்ராம் போட்டுருவோம். கன்க்ளூஷன் எப்படி வர முடியும் அப்படின்னா ஆல் கேண்டில்ஸ் ஆர் பல்ப்ஸ், எல்லா கேண்டில்ஸும் பல்புக்குள்ளே இருக்கா, இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஆனால் ஆல் பல்ப்ஸ் ஆர் கேண்டில்னு சொல்ல முடியுமா, பல்பில் இருக்க இந்த பார்ட்லாம் எதில் இல்லை, கேண்டிலில் இல்லை. ஸோ அது வராது. ஸோ ஒன்லி 1 மட்டும்தான் ஃபாலோஸ். அடுத்த கொஸ்டின், இப்போ 5, 3, 4, 2 இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு என்ன வரணும், 28 வரணும். ஸோ அது மாதிரி எதுவும் லாஜிக் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 5 + 3 8, 8 + 2 10, 10 + 4 எவ்வளோ 14. 14 டபுள் வேல்யூ பண்ணோன்னா என்ன வந்திருக்கும், 28 வந்திருக்கும். இது ஒரு லாஜிக்காக இருக்க மாதிரி தெரியுது. இதெல்லாம் அடுத்தது பார்த்துப்போம்.
அப்போ இந்த 12 வந்து டபுள் ஆக்கணும். சாரி, அது வந்து இங்கே வந்து 14 வந்துச்சு. 14 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன இருந்துச்சு, 28 வந்துச்சு. அப்போ இங்கே 12 இருக்குது. 12 பாதியாக்குனா என்ன வரும், 6 வரும். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 6 வருமானு பார்த்தா லாஜிக் கிடைக்குது. ஸோ இது கிடையாது லாஜிக். ஸோ அடுத்த லாஜிக் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 5 + 4 9 வந்திருக்கும். 3 + 2 5 வந்திருக்கும். அதே மாதிரி 8 + 4 12 வருது. திரும்ப 8ஓட என்ன வேல்யூ பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு பார்க்குறோம். ஸோ இதுவுமே நமக்கு கொஞ்சம் லாஜிக் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸோ அடுத்ததான் என்ன லாஜிக் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். 5 ஸ்கொயர் வந்து 25 + 4 ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். 4 ஸ்கொயர் வந்து 25 + 16 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 41 வந்திருக்கும். அண்ட் 3 ஸ்கொயர்டு வந்து ஒரு 9 + 2 ஸ்கொயர்டு வந்து ஒரு 4. 9 + 4 13. ஸோ 13 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 41 - 13 போட்டோம்னா 28 வந்துடும். ஸோ நமக்கு ஒரு லாஜிக் ஃபுல்லாகவே கிடைச்சிருது. அண்ட் தென் அடுத்தது நம்ம வந்து இங்கே 8 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் -8 ஸ்கொயர் + x ஸ்கொயர் என்னன்றது தெரியாது. ஸோ 8 ஸ்கொயர் x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 4 ஸ்கொயர் வந்து 16. 16 எதை மைனஸ் பண்ணால் 12 வரும், 4 மைனஸ் பண்ணால் 4ங்கிறது 2 ஸ்கொயர். ஸோ தான் ஆன்சர். ஸோ இந்த லாஜிக் படியும் நம்ம போடலாம். ஸோ 2 தான் நமக்கு தேவையான கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த சம்மு, ஒரு கமிட்டியில் மொத்தம் 5 மென் இருக்காங்க, 6 உமன் இருக்காங்க. அதுலேருந்து 3 மென் அண்ட் 4 உமன் இருக்க மாதிரியான ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரித்து எடுக்கணும். ஸோ 5லேருந்து 3 எடுக்கணும், 6லேருந்து 5 எடுக்கணும். ஸோ 5C3 அண்ட் 6C5. ஸோ 5 × 4 × 3 / 1 × 2 × 3. இங்கே 6C5ங்கிறதும் 6C1ங்கிறதும் ஒன்று தான், அதான் 6. ஸோ இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 5 × 4 × 3 போட்டோம் அப்படின்னா 16 நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ 60 தான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்ததாக ஒரு பேக்கில் வந்து 2 ஒயிட் பால் இருக்குது, 3 பிளாக் கலர் பால் இருக்குது, 4 ரெட் கலர் பால்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒன்றுங்கும் போது ஒரு பால் இருக்கலாம் நமக்கு பிளாக் கலராக, அல்லது 2 பால் பிளாக் கலர் இருக்கலாம், அல்லது 3 பால் பிளாக் கலர்லாம் இருக்கலாம். ஒரு பால் பிளாக் கலராக இருக்குன்னா பிளாக்லேருந்து ஒரு பால் எடுக்கிறோம், 3C1. ரிமைனிங் பால் 6 பால்லேருந்து 2 பால்ஸ் எடுக்கிறோம். 2 பால்னால் 3C2 6C1. 3 பாலுமே எதுவாக இருக்குன்னா 3C3 தான். ஏன்னா 6லேருந்து என்ன எடுக்க மாட்டோம், ஆள் எடுக்க மாட்டோம். 3C1ங்கிறது 3, 6C2ங்கிறது 6 × 5 / 1 × 2. 3 × 6 இது வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே 45 அண்ட் இங்கே வந்து 18, இங்கே வந்து 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 64 தான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இதில் இது வந்து ஒன்று வந்து இன்னொன்றுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாவதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. எது வந்து வித்தியாசமாக இருக்குது இந்த இதில் இல்லை சம்மந்தம் இல்லாமல் இருக்குது எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு 6 மார்க் இங்கே இருக்குது. அதுலேருந்து ஒரு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ஒரு 90 டிகிரி ரொட்டேட் ஆகி இந்த மாதிரி இருக்குது. சரி, இந்த இதில் இங்கே இருக்குது 90 டிகிரியில் ரொட்டேட் ஆச்சுன்னா இந்த கோபுரம் எந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம்னா அது ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இதை யோசிச்சுக்கோம். இதுவும் வேறு மாதிரி இருக்குது. இப்படி இருக்குது, 90 டிகிரி ரொட்டேட் பண்ணோன்னா இந்த ஷேப்புக்கு வந்துடும். ஸோ இது ஓகே. இந்த பக்கம் மேலே 2 டாட் இருக்குது, 90 டிகிரி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோன்னா இந்த வந்துடும். ஸோ இந்த 3 ஃபிகர்ஸும் ஒரே மாதிரி இருக்குது, இது மட்டும் தனியாக இருக்குது. ஸோ 2 தான் ஆன்சர். அடுத்த ஒரு கிளாஸில் 2/5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன இருக்காங்க, கேர்ள்ஸாக இருக்காங்க. 5ல் 2 மடங்கு பங்கு பசங்க வந்து மாணவிகளாக இருக்காங்க. மீதி உள்ளவங்க மாணவங்க. மீதி உள்ளவங்கன்ற யார், 3/5. இப்போ இதில் ஆப்சண்ட் ஆகிறவங்க கேர்ள்ஸ் எவ்வளோனா 1/5. பாய்ஸில் எவ்வளோ ஆப்சண்ட் ஆகிறாங்கன்னா 1/4. அதாவது 2/5ல் 4/5 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. இங்கே 3/5ல் 3/4 வந்து என்ன ஆகிருக்காங்க, ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத ப்ரெசென்ட்னு எடுத்துக்கிறோம். ரிமைனிங் 1 - 1/5 போட்டோம்னா ப்ரெசென்ட் வேல்யூ, 1 - 1/4 போட்டோம்னா ப்ரெசென்ட் வேல்யூ. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 8/25, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 9/20. 25 எல்சிஎம் எடுத்தோம்னா 100, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணோன்னா 77/100. அதுதான் ப்ரெசென்ட் ஆனவங்களோட வேல்யூ. அடுத்து ஏபி இந்த மாதிரியான டேர்ம்ஸில் இது ஒரு கொஞ்சம் டைம் நிறையா இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஷார்ட்கட்டை ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஏன்னா 100% இதில் ஆன்சர் வந்துடும்.
ஃபஸ்ட்டு என்னென்னலாம் இந்த கொஸ்டினில் இருக்கோ அதையே 4 தடவை எழுதிட்டு இந்த என்னென்ன ஃபில் பண்ணணுமோ அந்த லெட்டர்ஸை அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிடுறது ஆர்டர் படி. இதில் ஒரு சீக்வன்ஸ் மேக் பண்ணுதான்னு பார்க்கணும். ஏபிஏ ஆனால் ட்ரிபிள் ஏ இருக்குது, அடுத்து ஏபிஏ இருக்குது. ஸோ இந்த இது தப்பு. ஏபிஏ ஒரு சீக்வன்ஸை ஃபார்ம் பண்ணுது. அடுத்து ஏபிஏ ஏஏபி ஏஏபிபி அப்படி இதுவும் சீக்வன்ஸ் வருது. அது ஏபிபிஏ பிஏஏஏ பிஏபிபின்னு இருக்குது. ஸோ இது ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் இல்லை. பி தான் கரெக்டான ஒரு 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 சீக்வன்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதான் ஆன்சர். அடுத்து வந்து இந்த கொஸ்டின் வென் டயக்ராம் வச்சு கேட்குறது. யூத் ஆர் அன்எம்ப்ளாய்டு பட் நாட் எஜுகேட்டட். எம்ப்ளாய்டுனா யார்? இந்த சர்க்கிளுக்குள்ளே இருக்கவங்க. இதுக்கு வெளியே இருந்தாங்கன்னா அன்எம்ப்ளாய்டு. எஜுகேட்டட்னா இந்த சர்க்கிளுக்கு இருக்கவங்க, இதுக்கு வெளியே இருக்கவங்க நாட் எஜுகேட்டட். யூத்துங்கிறவங்க இந்த 2 3 6 5 இந்த மொத்த சர்க்கிள் வருவாங்க. ஆனால் எஜுகேட்டட் வரக்கூடாதுன்னா 3 போயிடுவாங்க, எம்ப்ளாய்டு வரக்கூடாதுன்னா 5 போயிடுவாங்க. இந்த 6 வர மாட்டாங்க. அப்போ யார் மட்டும் தான் இருப்பாங்க? 2 ஒன்லி தான் யூத்து. அவங்க வந்து வேலையும் இருக்காது, படிச்சுக்கவும் மாட்டாங்க, அன்எஜுகேட்டட். அடுத்ததாக கொஸ்டின் the following question is based on a dice number 1 to 6 in a different ways as indicated. If 2 is opposite to 3, 2 வந்து 3க்கு ஆப்போசிட்லன்னு சொல்லிட்டாங்க. அது நமக்கு எடுத்தோடனே தெரியுது. ஸோ ஒரு ரிசல்ட் எழுதிடுறோம். அண்ட் adjacent to 4 and 6, 4 and 6க்கு அட்ஜஸ்டண்டாக இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் டயக்ராம் வந்து இப்போ இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நெசசரிலி ட்ரூன்னு கேட்குறாங்க. 2 3 2 எதிரில் இருக்குது, 4 6 2க்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக 1 இஸ் ஆப்போசிட் டு 5 நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த 4க்கோ அல்லது 6க்கோ ஆப்போசிட்டில் தான் 1 5 இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஆப்போசிட்னு சொல்ல முடியாது. 4 and 6 ஆப்போசிட்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது ரெண்டுமே அட்ஜசன்ட். 4 இஸ் அட்ஜசன்ட் டு 2 and 6. இது நம்மளால் ஏற்றுக்க முடியும், பட் ஆனால் உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது. அண்ட் நெசசரிலி ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. 1 இஸ் அட்ஜசன்ட் டு 2 and 3. 2 3யும் ஆப்போசிட்னு சொல்லியாச்சு. கண்டிப்பாக மிடில் தான் 1 இருக்கும். 1க்கு அட்ஜசண்ட்டாக தான் இது 2 இருக்க போகுது. ஸோ அதை தான் என்ன சொல்லியிருக்கோம், 1 and 2 நெசசரி. இப்போ இந்த பிக்சர்லேயே ஆப்போசிட் சைடில் என்ன இருக்கும், 1 இருக்கும், அண்ட் 1 இருக்கும், 5 இருக்கும். இந்த 1 5க்கும் அட்ஜசண்ட்டாகவே யார் இருப்பா, இங்கிட்டு 3 இருப்பாங்க. ஏன்னா 2க்கு ஆப்போசிட்டில் 3 இருக்கும். ஸோ இதுதான் நெசசரிலி ட்ரூவாக இருக்கும். ஏ இஸ் பிஸ் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பியோட சிஸ்டர் யார் அப்படின்னா அவங்க தான் ஏ. அடுத்து சி இஸ் பிஸ் மதர் வச்சுருக்காங்க. பியோட மதர் தான் சி. அப்போ 2 பேருக்குமே மதர் யார் தான்? சி தான். சிஸ் ஃபாதர், டி இஸ் சிஸ் ஃபாதர். சியோட ஃபாதர் வந்து டி. இ இஸ் டிஸ் மதர். டியோட மதர் வந்து இ. ஒரு 4 தலைமுறை இருக்காங்க. அப்போ இந்த டியோக்கு ஏ என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. டியோட பொண்ணு தான் யார்? ஏ. அப்போ பேத்தி, கிராண்ட் டாட்டர். அடுத்து ராஜ் வந்து ஒரு உமனை வந்து காமிச்சு அவர் சொல்ல, ஷீ இஸ் டாட்டர் ஆஃப் மை ஒய்ஃப் சிஸ்டர். என் ஒய்ஃபோட சிஸ்டரோட டாட்டர்னு சொல்கிறான். என் மனைவியோட சகோதரியோட மகள்னு சொல்கிறான். அப்போ ராஜும் அவர் மனைவி இருக்காங்க, அவங்களோட சகோதரி அப்படின்னா அவங்களோட டாட்டர் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒய்ஃபு இந்த பொண்ணுக்கு என்ன வேணும், சித்தி அல்லது பெரியம்மா இந்த மாதிரி ஏதாவது வந்துருக்கணும். அப்போ அது இங்கிலீஷில் வந்து ஆண்ட்டுன்னு சொல்லுவோம். தமிழில் அவங்க முடிவு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, சித்தின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 481ங்கிறதோட கோடு வந்து ஸ்கை இன் ப்ளூ. சரி, அதை நோட் பண்ணிக்கிறோம். அடுத்து 246ஓட சி இன் டீப். 698 வந்து ஷீ லுக்ஸ் ப்ளூ. ஃபஸ்ட்டு 2 கம்பேர் பண்ணுங்கள். இன் காமனாக இருக்கா? அப்போ 4 காமனாக இருக்குது. இங்கே இருக்க 4 அடிச்சிட்றோம், இன்னு தான் 4ன்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா எது 2 ஒரே மாதிரி இருக்குது? ப்ளூ. ஸோ ப்ளூ வந்து என்னது? 8. அதை மார்க் பண்ணிடுறோம். ப்ளூவை இங்கே ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த 2 கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன வந்துடுது? சி அப்படிங்கிறது 2 இடத்துலையுமே இருக்குது. சி வந்து என்னது? 6. 6 டிக் பண்ணிடுறோம், மிச்சம். இப்போ ரிமைனிங் இருக்க லெட்டர்ஸ்லாம் அந்தந்த பர்டிகுலர். ஸ்கை வந்து 1, 2 வந்து டீப்பு, 7 வந்து லுக்ஸ். அவங்க கேட்டுக்க லுக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சாரி, 7 இல்லை, 9 தான் வந்து லுக்ஸ். நம்ம எழுதிக்கிறோம். இந்த விஷயம் ஸ்கிப் பண்ணிடுவோம். இந்த பேட்டர்ன் வந்து இதில் எம்பெடட் ஆகிருக்கு, அதாவது இதில் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் மாதிரி இருக்கிற சிம்பிள் கண்டிப்பாக இதில் இல்லை, ஏன்னா இந்த ப்ளஸ் இங்கே இல்லை. அது மாதிரி இங்கே இருக்கான்னு பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் ரொட்டேட் ஆகிருக்கு. இங்கே ஒரு பாதி இருக்குது, இன்னொரு பாதி என்ன இல்லை. ஸோ அதுங்கிற ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த பர்டிகுலர் பார்ட்டும் இருக்குது, இந்த பர்டிகுலர் பார்ட்டும் இருக்குது. ஸோ சி தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர்.
இது கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி கொஸ்டின்ஸ்லேயே சொல்லியிருந்துப்போம். இந்த மாதிரி ஒரு குரூப் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி. ப்ரெசீடட் பை அ சிம்பிள், அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் இருக்கணும். அண்ட் இமீடியட்லி ஃபாலோடு பை அ நம்பர், ஒரு சிம்பிள் பின்னாடி ஒரு நம்பர், ரெண்டுக்கு இடையில என்ன இருக்குன்னா கான்சனன்ட்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு ஏஇஐஓ இல்லாத ஏதாவது ஒரு எழுத்து அதில் இருக்கணும். மெய் எழுத்துன்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஏஇஐஓயோ உயிர் எழுத்துன்னு டினோட் பண்ணியிருக்காங்க. அதுதான் தமிழோட மொழிபெயர்ப்பில். ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸ் வரணும்னா இந்த ரெண்டு இது தான் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிம்பிள் கே அதுக்கப்புறம் 3% கேசி, அது மாதிரி அட்டு N4, இந்த 2 பேரும் வந்து நமக்கு வந்திருக்கும். ஸோ இது 2 தான் ஆன்சர். ஸோ 2. அடுத்ததான் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we follow some of the best and effective teaching learning practices used by leading institutes all over the world. A statement of the professor of MN Institute. நாங்கள் சில முறையான சரியான பாடம் கற்பிக்கும் ஆற்றல்களை உலகில் உள்ள பெரிய நிறுவனங்களில் இருந்து படித்து கற்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி MN இன்ஸ்டியூட்டோட ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. அதில் வந்து நம்ம என்ன தீர்க்கமான முடிவுகளுக்கு வர முடியும், உறுதியான முடிவுக்கு வர முடியும்னா, the MN Institute is the one of the leading institutes of the worldன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்றதுக்காகவே அவங்க வந்து ஒரு லீடிங் இன்ஸ்டியூட் நம்மளால் சொல்ல முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அவங்க ஃபாலோ தான் பண்ணுறாங்க, அதுலேருந்து ரிசல்ட் இருக்கான்றது நமக்கு தெரியாது. அதை வச்சு சிறந்த நிறுவனம் சொல்ல முடியாது. அண்ட் வாட் எவர் இஸ் பீயிங் ஃபாலோடு பை வேர்ல்ட்ஸ் லீடிங் இன்ஸ்டியூட் வில் டெஃபினெட்லி பி குட் அண்ட் யூஸ்ஃபுல். உலகில் உள்ள சிறந்த நிறுவனங்கள் கடைபிடிக்கும் நல்லவையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். அதாவது லீடிங் இன்ஸ்டியூட்ஸில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களா கண்டிப்பாக அது நல்லதாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குட் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை நம்மளால் ஏற்றுக்க முடியும். ஏன்னா அதனால தான் அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு யூனிவர்சிட்டினா நம்ம நம்ப முடியாது. எல்லா இன்ஸ்டியூட்ஸுங்கும் போது கண்டிப்பாக அது என்ன பண்ணோம், நல்ல விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ கன்க்ளூஷன் 2 மட்டும் நமக்கு ஃபாலோ ஆகுது. அடுத்தது இந்த மாதிரி கொடுத்துருக்கும்போது ஏ இஸ் 80% சேலரி ஆஃப் பி. ரவி ராம குழப்பிக்காமல் ஏபின்னே பார்த்துக்கோங்க. ஏ இஸ் 80%, 80/100 இன்ட்டு பின்னு இருந்திருக்கும். அண்ட் இதில் இங்கே இருக்கக்கூடிய ஏ இந்த சிம்பிள் போட்டு பி போட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து டிவிஷன் இருக்கும். ஸோ பி டிவைடட் பை 10, இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வராது. அண்ட் இன்ட்டு பி போடும்போது ஸ்டார் வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கும். ஸோ சி தான் ஆன்சர் கரெக்டு. அடுத்து இதை பொறுத்த வரைக்கும் அடுத்த டயக்ராம் என்னென்னு கேட்டிருக்காங்க. இங்கே 2 கோடு இருக்குது, இங்கே 3 கோடு, இங்கே 4 கோடு, கண்டிப்பாக அடுத்து நான் 5 கோடு. 5 கோடுங்கும்போது ஆப்ஷன் பி. 36, 216, 25, 125, 464 இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஸ்கொயர் நம்பரில் ஸ்டார்ட் ஆகுது, முடிகிறது க்யூப் நம்பரில் முடியுது. 36 ஸ்கொயரு 6 க்யூபு 6 ஸ்கொயர்டு 36, 6 க்யூபு 216, 5 ஸ்கொயர்டு 5 க்யூபு, 4 ஸ்கொயர்டு 4 க்யூப் வந்துருக்குமா, 4 ஸ்கொயர்டு 16, அதான் ஆன்சர். ஜனவரி 1, 2007 வந்து மண்டேவாகிருக்கு. அப்போ அவங்க வந்து அதே ஜனவரி 1, 2008 என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 2007 லீப் இயரா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். லீப் ஆண்டான்னு பார்த்தா 4ஆல் வகுப்படுமானா வகுப்படாது. கண்டிப்பாக ஆர்டினரி இயர்னால் +1 டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஒரு கிழமை வந்து அதிகரிக்கும். இதே லீப் இயர்னால் 2 கிழமை வந்து அதிகரிக்கும். இப்போ மண்டேன்னு இருக்குன்னா ஒரு கிழமை அதிகரிச்சுன்னா என்னது, டியூஸ்டேவாக இருக்கும் அடுத்த வருஷத்தில். இப்போ நீங்கள் பிறந்தநாளே வந்து இந்த வருஷத்தில் ஒரு சாதாரண வருஷத்தில் வியாழக்கிழமை கொண்டாடினீங்கன்னா அடுத்த வருஷம் வெள்ளிக்கிழமை கொண்டாடுவீங்க. இதே லீப் இயர் இருக்குன்னா வெள்ளி விட்டு சனிக்கிழமை கொண்டாடுவீங்க. ஸோ இதுதான் வந்து லாஜிக்கு, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் அதே லாஜிக்கில் அடுத்த கொஸ்டின். 2020 வந்து ஒரு தேர்ஸ்டேவாக இருக்கார். அப்போ 21 என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ தேர்ஸ்டேனா இது லீப் இயரா 2020? கண்டிப்பாக லீப் இயர். ஸோ +2. தேர்ஸ்டேலேருந்து வியாழக்கிழமையிலேருந்து 2 நாள் வெள்ளி சனி, தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே தான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய 40 கொஸ்டின்ஸ்க்குரிய டிஸ்கஷன் வந்து நம்ம பார்த்துருப்போம். இதில் 1 or 2 கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸோட மாடலையுமே கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய சில கான்செப்ட்ஸை வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சில ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. இந்த சீரீஸில் வரக்கூடிய மிச்ச எல்லா வீடியோஸையும் கொஞ்சம் பாருங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.